1037வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். தொடி புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். இந்த குறட்பாவிலே அந்த காலத்திலே பொருள்களை எப்படி நிறுத்து தருவார்கள் என்ற செய்தி இருக்கிறது. உழவர்களுக்கு, இன்று விவசாயம் செய்கின்ற உழவர்களுக்கு ஒரு அரிய கருத்து, மிகச்சிறந்த கருத்து இதுவரை அவர்களுக்கே தெரியாது. ஒரு உழவனுக்கும் இதை பற்றி தெரியாது. அப்படிப்பட்ட அருமையான கருத்தை இந்த குறட்பாவிலே சொல்லியிருக்கின்றார். அந்த கருத்து என்ன என்றால், விவசாய பெருங்குடி மக்களே, நீங்கள் விவசாயம் செய்கின்றீர்கள், செயற்கை உரங்களை போடுகிறீர்கள், இயற்கை உரங்களை போடுகிறீர்கள், களை எடுக்கிறீர்கள், நீர் பாய்ச்சுகிறீர்கள், அறுவடை செய்கிறீர்கள், அடித்து தூற்றி களம் அளந்து வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு எடுத்து செல்கிறீர்கள். தானியங்களை உழுகின்றீர்கள், உழுவதிலிருந்து எல்லாம் முறையாக செய்கிறீர்கள். விளைச்சல் வருகிறது, அறுத்து வீட்டுக்கு அந்த உணவுப் பொருட்களை எடுத்து செல்கிறீர்கள். இதிலே இந்த விவசாய முறையிலே ஒரு நுணுக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எருவே போட வேண்டியதில்லை. ஆட்டு சாணம் அந்த காலத்திலே போடுவார்கள். ஆடுகள் சாணம் இருக்கிறது, மாடுகள் எடுக்கின்ற சாணம் இருக்கிறது, அதை நிலத்திற்கு போடுவார்கள் உரமாக. குப்பைகளை, வீட்டில் இருக்கின்ற குப்பைகளை எல்லாம் குப்பையில் போட்டு அதை மொத்தமாக எரு என்று வண்டியில் ஏற்றி கொண்டு அந்த நிலத்திலே போய் அந்த எரு எல்லாம் வண்டியாக எரு கொண்டு போய் நிலத்திலே கொட்டி நிலத்தை வளமாக நிலமாக மாற்றுவார்கள். இவ்வளவு தேவையில்லை. நான் ஒன்று சொல்லுகின்றேன், நீங்கள் உழுகிறீர்களே கலப்பை கொண்டு, ஏற்கலப்பை கொண்டு, அப்படி உழுகின்ற பொழுது தொடி என்றால் ஒரு அரை கிலோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் தொடி என்று பெயர் அதற்கு. அவ்வளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிறுத்து கொடுக்கின்றார்களே பண்டங்களை, நெல் அதே போல் ஏதாவது நிறுத்து கொடுக்கிறார்களே, அதற்கு அந்த காலத்தில் தொடி என்று பெயர். கக்ஸா என்று அதில் கால் பகுதி, அந்த ஒரு படி என்று சொல்லுகிறோம் நிறுத்து. அந்த காலத்தில் தொடி என்பது படி என்று, மரக்கால் படி என்றெல்லாம் சொல்வார்கள். கால்படி, அரைப்படி, முக்கால் படி, மரக்கால் என்று எல்லாம் சொல்வார்கள். அதில் தொடி என்பது ஒன்று. அதில் அந்த தொடி என்பது நீங்கள் ஒரு படி என்று வைத்துக்கொண்டால், தொடி என்பதை ஒரு படி என்று வைத்துக்கொண்டால் அதில் கால் பகுதி கக்ஸா. அந்த அளவுக்கு பேர் கக்ஸா என்று பெயர். ஒரு தொடி இருக்கிறது, அதில் கால் பகுதி கக்ஸா. மண் இருக்கிறது, நிலத்தில் மண் உழுகிறீர்களே உழவர்களே, நீங்கள் மண்ணை உழுகிறீர்களே நிலத்தில், அதிலே ஒரு படி மண் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது கால்படி மண் ஆகும் அளவுக்கு திரும்ப திரும்ப உழ வேண்டும். நிலத்தினுடைய மண்ணை உழ வேண்டும், கலப்பை கொண்டு உழ வேண்டும். எப்படி உழ வேண்டும்? ஒரு படி மண் இருக்கிறது என்றால் அந்த ஒரு படி நிலத்து மண் கால்படியாக மாறுகின்ற அளவுக்கு உழுது 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 மண்ணை தேய்த்து தேய்த்து ஒரு படி மண்ணை கால்படி மண்ணாக மாறுகின்ற அளவுக்கு நீங்கள் உழ வேண்டும். நிலத்தை உழுது காயப்போட வேண்டும். வெயிலிலே, சூரிய ஒளியிலே அந்த மண் காய வேண்டும். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் எரு போட வேண்டிய அவசியமில்லை. ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் எரு போட வேண்டியதில்லை. ஆட்டு சாணம், மாட்டு சாணம், என்னென்னோ சாணங்களை எல்லாம், என்னென்னோ எருக்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுகிறீர்கள் நிலத்திலே. எந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் எரு போட வேண்டியது இல்லை. நான் சொல்லுகின்ற இந்த முறைப்படி நீங்கள் விவசாயம் செய்யுங்கள். நிலத்து மண்ணை உழுகிறீர்களே, அப்பொழுது ஒரு படி மண் என்றால் அந்த ஒரு படி மண்ணை கால்படி மண் ஆகும் அளவுக்கு உழுது 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 அதை குறைக்க வேண்டும். வெயிலிலே உலர்த்த வேண்டும், நன்றாக வெயிலே உலர்த்த வேண்டும் அந்த மண்ணை. அதன் பிறகு நீங்கள் நீர் பாய்ச்சி களை எடுத்து விதை விதைத்து களை எடுத்து அதன் பிறகு அறுவடை செய்யுங்கள்.
நீங்கள் இதுவரை செய்து வந்த விவசாயத்தில் வந்த விளைச்சலை விட இப்பொழுது நான் சொல்லுகின்ற முறையிலே விவசாயம் செய்தால் அதிகப்படியான விளைச்சல் கிடைக்கும். அதிகப்படியான விளைச்சல்களுக்கு நீங்கள் ஒரு 40 மூட்டை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் என்றால், நான் சொல்லுகின்ற இந்த முறைப்படி நீங்கள் விவசாயம் செய்தால் 50 மூட்டை 60 மூட்டை என்று உங்களுக்கு நெல் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும் என்று ஒரு அருமையான விவசாய நுணுக்க முறையை திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். யாராவது இந்த காலத்தில் பின்பற்றுகிறார்களா? இல்லை. செயற்கை உரம், இயற்கை உரம் என்று வாரி வாரி கொட்டுகிறார்கள். மூட்டை மூட்டையாக எருக்களை கொட்டுகிறார்கள். வண்டி வண்டியாக சாணங்களை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். மாட்டு சாணம், ஆட்டு சாணம் என்று குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அதை விட நான் சொல்லுகின்ற முறையை பின்பற்றுங்கள் என்று மண்ணை ஒரு படி மண்ணை 1/4 படி மண்ணாக ஆகின்ற அளவுக்கு உழுது நன்றாக வெயிலே காய விட்டு நிலத்தை அந்த மண்ணை நீங்கள் பயிர் செய்து பாருங்கள், நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று திருவள்ளுவர் இந்த குறட்பாவிலே கூறுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.